வாங்க மக்களே, பிரெட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் 2 போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு பச்சை மிளகா, இங்கே கருவேப்பிலை கிடைக்க மாட்டேங்குது, கருவேப்பிலை கிடைச்சா அங்கே போட்டுக்கோங்க. கேப்சிகம் நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள், கரம் மசாலா, லால் மிர்ச்சி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ப்ரெட் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வேணுமோ அவ்வளோக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாகவே போடுங்க. இந்த பிரெட் உப்புமா எண்ணெயில் செய்யாதீங்க, அவ்வளோக்கு டேஸ்ட்டு வராது. நெய்யில் செய்யுங்க, இல்லாட்டி பட்டரில் செய்யுங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலில் போட்டு சாப்பிடுங்க. சாஸ் தொட்டு சாப்பிடுங்க. எனக்கு சாஸ் பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்க மாட்டேன். பாருங்கள் மக்கள்.